ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 307வது திருநாமம் ஓம் அவசாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, யாருக்கும் வசப்படாதவர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இவரை யாராலும் வசம் பண்ண முடியுமா, தன் கைக்குள்ளே அடக்கிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. எவருக்கும் வசப்படாதவர். ஆனால் ஒன்றுத்துக்கு மட்டும் வசப்படுவர்னு புராணம் சொல்லுது. எதுக்குன்னர், பக்திக்கு வசப்படுவர். பக்த வசங்கரன். அந்த பக்தினால் அவரை கட்டி போட்டுடலாம். வேறு எதாலையும் கட்டி போட முடியாது. எதுக்கும் அடங்க மாட்டார். ஏன்னா ஒன்றுமில்லை, அங்கு இங்கு எங்கும் இராத நீக்கமர நிறைஞ்சிருக்கிற ஒரு பொருளை, அண்டச்சராச்சரமாக இருக்கிற ஒரு பொருளை எப்படி எதுக்குள்ளே அடக்க முடியும்? அதனால் யாருக்கும் எதற்கும் வசப்படாதவர். அதனால் அவசாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் பக்திக்கு கட்டுப்படுவர்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு தான் அடுத்த நாமம் வரப்போகிறது. 308வது திருநாமம் என்ன சொல்கிறது அப்படின்னார், ஓம் ககாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, இதய ஆகாசத்தில் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஆகாசத்தை எதுக்குள்ளேயும் அடக்க முடியாது, ஆனால் அதுவே இதயத்துக்குள்ளேயும் அடங்கியிருக்கு. இதயாகாசம் இதயாகாசம் தகராகாசம் அப்படின்லாம் சொல்கிறோம். அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு பஞ்சபூதங்கள் வெளியில் எப்படிலாம் பறந்து இருக்கோ, எப்படிலாம் இருக்கோ, அது இந்த சின்ன உடம்புக்குள்ளேயும் இருக்குது. அப்போ பஞ்சபூதங்களும் இந்த உடம்புக்குள்ளே இருக்குன்னா ஆகாசமும் இருந்து தான் ஆகணும். அது எங்கே இருக்குது அப்படின்னு, இப்போ நமக்கு ரத்தம் இதெல்லாம் பார்த்தா தண்ணி இருக்குது அப்படின்னு தெரியறது, காற்று இருக்கிறத பார்த்தா வாயு இருக்குதுன்னு தெரியறது. இந்த சரீரம் அப்படிங்கிறதே மண் தான், பூமி தான். அதனால தான் மண்ணோட மண்ணாக அது மக்கி போகிறதுக்கு காரணம். ஸோ இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது. அப்படின்னா ஆகாசம் எங்கே இருக்குது அப்படின்னு, ஆகாசம்தான் அந்த இதய வெளி. அப்படி இதய வெளி இதய வெளி அப்படின்னு சொல்கிறோம். சிதம்பரம் சிதம்பரம் அப்படின்னு சொல்லுமே அப்படின்னால சித்தம்பரம் அப்படின்னா அந்த இதய ஆகாசம்தான். அந்த இதய ஆகாசத்துக்குள்ளே இருக்கிறதுனால அதுதான் உள்ள பெருவழி உள்ள பெருவழி அப்படின்லாம் ரொம்ப விவரமாக சொல்லப்பருக்கு. அந்த உள்ள பெருவழியில் ஆனந்த மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் தான் அந்த சிவபெருமான். அதனால தான் ககாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் அந்த ஒரு எப்படி ரசமாக சொல்லியிருக்கு பாருங்கள் அந்த நாமாவை. முதல்ல இருக்கிறதே எதுக்கும் கட்டுப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது எதுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்குன்னார், இதய வழிக்குள்ளே கட்டுப்பட்டுருக்கார். அப்படின்னா யாரோட இதய வழிக்குள்ளே அப்படின்னா, பக்தர்களோட இதய கமலத்துக்குள்ளே இவர் இருக்கார் அப்படின்னு. அப்படி இருக்கிறதுனாலே அவருக்கு பேர் உள்ளமே கோவில், உள்ளமே பெருங்கோவில் அப்படி தானே சொல்லியிருக்கா. அந்த உள்ளமே நமக்கு பெரிய கோவிலாக இருக்குது. இந்த ஊன் உடம்பே ஆலயம் இதெல்லாம் சொல்கிறா இல்லையா. அதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு திருத்தலம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது திருநின்றவூர் அப்படிங்கிறது. திருநின்றவூர் அப்படிங்கிறதுல திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறது. திருநின்றவூரில் அந்த ஊரில் இருக்கிற இறைவனுக்கு பேரே என்னென்ன, ஹிருதயாலயேஸ்வரர் அப்படின்னு பேர். அப்படின்னா இதயத்தையே ஆலயமாக உடையவர் அப்படின்னு, உள்ள பெருங்கோவில் அதில் இருக்கக்கூடியவர் ஹிருதயாலயேஸ்வரர் அப்படின்னு. இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, அந்த புராணத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது இலுப்ப காடாக இருந்திருக்கு. இலுப்ப வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இலுப்ப மரம் சொன்னோம். இந்த இலுப்ப காடாக இருந்திருக்கு. அதில் பூசலார் அப்படின்னு 63 நாயன்மாரில் ஒருத்தர். இவர் பரம பக்தர். அப்படி பக்தி சிவன்கிட்ட அப்படி ஒரு பக்தி பண்ணிட்டு இருக்கிறவருக்கு இவருக்கு ஒரு ஆசை, நம்ம ஊரில் பெருசாக ஒரு சிவனுக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு. ஆனால் இவரோ ஏழை, கோவில் கட்டுற அளவுக்கு இவர்கிட்ட வசதி கிடையாது. என்ன பண்ணுறது, ஆசையோ ரொம்ப இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணுறார், ஒரு மனசுக்குள்ளே கோவில் கட்ட ஆரம்பிச்சிடுறார். அதை ஒரு இலுப்பு மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டுருக்கார். அதில் உட்காந்து தவம் பண்ணின்னு இருக்கார். தவத்தில் இவர் மௌன தவத்தில்
மனசுக்குள்ள கோவில் கட்டுறார். இந்த கோவில் கட்டுறதை எப்படி கட்டினார் அப்படின்னு பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். இப்போது நம்ம மனசால் ஒரு காரியம் பண்ணுறோன்னு வச்சுப்போம், என்ன பண்ணுவோம்? நிமிஷத்தில் முடிச்சிருவோம். ஏன்னா வெளியில் வேலை செய்கிறதுக்கு தான் டைம் வேணும், இந்த சாமான் வேணும், அந்த பொருள் வேணும், இதெல்லாம் வேணும். நம்ம மனசுக்குள்ளேயே கற்பனையில் எல்லாம் பண்ணிக்கிறதுக்கு வேறு என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம். மனசுக்குள்ளேயே இருந்துட்டு கோவில் கட்டியாச்சு, இதோ அபிஷேகம் பண்ணியாச்சு, இதோ நைவேத்தியம் பண்ணியாச்சு, இதோ கதவை சாத்தியாச்சு, திறந்தாச்சு, இப்படியே பண்ணிக்கலாமோ இல்லையோ? ஆனால் பூசலார் எப்படி பண்ணினார் அப்படிங்கிறதே சொல்கிறார். ஒரு நிஜமாகவே கோவில் கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ அத்தனை நாள் அப்படி இவர் மனசுனால கோவில் கட்டினாராம். இன்றைக்கி உடனே ஒரு நல்ல நாளை பார்த்துக்கிறது, நல்ல நாளை பார்த்து இன்றைக்கி கடக்கால் போடுறது அப்படின்னா உடனே அதுக்கு பூமி பூஜை பண்ணுறது, இந்த இடத்த பூமியை பார்த்து வாங்கிறது, அதெல்லாம் முடிச்சுண்டு அடுத்தது அதில் பூமி பூஜையை போட்டு எப்படி ஆரம்பிக்கிறது, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நிஜமாகவே கோவில் கட்டுறதே என்னென்னலாம் பண்ணுவோமோ, அதுக்கு எவ்வளவு கால அவகாசம் ஆகுமோ, அதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணுமோ அந்த பொருள்லாம் சேமிக்கணுமே. இந்த இடத்துலேருந்து கல் வரணும், இந்த இடத்துலேருந்து மண் வரணும், இப்படிலாம் இருக்கு இல்லையா? அதனால் இது எல்லாத்தையும் இவர் மனசுனாலேயே கற்பனையில் பண்ணிப்பார். இன்றைக்கி லாரியில் வரப்போகிறது, கல் வரப்போகிறது, இன்றைக்கி 4 மூட்டை சிமெண்ட் வந்துடுத்து, இப்படி. இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதை மாதிரி ஒவ்வொரு சாமானும் இவர் வாங்கிட்டு வரத்துலேருந்து கற்பனை பண்ணி பண்ணி இன்றைக்கி இதை வந்துடுத்து, இந்த இடத்துல அதை வச்சுருக்கோம், அந்த இடத்துல இதை வச்சுருக்கோம், இப்படி வச்சு ஒரு மனசில் பெரியசாக ஒரு கோவில் கட்டினார். பிரமாதமாக மனக்கோவில் கட்டிட்டார். அதில் மூலஸ்தானத்தில் சிவபெருமானோட லிங்க திருமேனியை வடித்தாச்சு. அது ஸ்தபதிகள் எப்படி வடிப்பா அதுக்கெல்லாமே இவர் கற்பனையிலேயே எல்லாம் பண்ணினார். கும்பாபிஷேகம் பண்ணுமே, அதுக்கு நாள் பார்த்தார். ஒரு நல்ல நாளை பார்த்து நாளைக்கு கும்பாபிஷேகம் பண்ணி இறைவனை எழுந்தருள பண்ணிடுறது அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். இவர் இப்படி பண்ணின்னு இருக்காரா, இது எல்லாம் மனசுக்குள்ளே உட்காண்ட இடத்துலையே தான். அப்போ என்ன ஆச்சு, கும்பாபிஷேகம் பண்ண போகிறார். வெகு விமர்சையாக ராஜா கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணார்னா எப்படி இருக்கும்? அவரும் தேதி குறிச்சிருக்கார். எந்த தேதியினர், இங்கே திருநின்ற ஊரில் பூசலார் என்னைக்கு தான் மனக்கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரோ, தீர்மானம் பண்ணியிருக்காரோ, அதே நாளில் வெளியில் ஸ்தூலமாக கட்டுற கோவிலில் பல்லவராஜா கும்பாபிஷேகம் பண்ணி தான் நாள் குறிச்சிருக்கா. பார்த்தார் சிவபெருமான். தன்னோட பக்தரோட அந்த பக்தியை எல்லாருக்கும் தெரிகிறாப்பில் பண்ணணும் இல்லையா? அதனால் என்ன பண்ணார், பல்லவராஜா கனவில் போனார். கனவில் போய் சிவபெருமான் சொல்கிறார், நீ கும்பாபிஷேகம் வச்சுருக்கிற டேட்டை மாற்றிக்கோ, தேதியை மாற்று அப்படின்னு. எதுக்கு அப்படின்னார். இல்லை, என்னோடய பக்தர் ஒருத்தர் கோவில் கட்டியிருக்கார் திருநின்ற ஊரில், அதனால் அந்த கோவிலில் அன்றைக்கி கும்பாபிஷேகம், நான் அங்கே தான் போகிறேன், அதனால் நீ கும்பாபிஷேக தேதியை மாற்றி வச்சுக்கோ அப்படின்னு ராஜா கனவில் போய் சொல்கிறார். இது ராஜாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ராஜா தான் இந்த நாட்டுக்கு, அவனோட நாடு. நம்ம பல்லவ தேசத்தில் அப்படி யார் கோவில் கட்டியிருக்கா? நமக்கு தெரியாத எப்படி கோவில் கட்டியிருக்கா? அதில் தான் எழுந்துள்ள போகிறேன், நம்மளை மாற்றிக்கோன்னு இறைவன் சொல்கிறாருன்னா அவர் கோவில் கட்டினவர் எவ்வளோ பெரிய பக்தராக இருக்கணும். அதனால் ராஜா உடனே அதை போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு திருநின்ற ஊரில் ஒருத்தர் கட்டியிருக்கார், அங்கே தான் கும்பாபிஷேகம் பண்ண போகிறது, அதனால் நீ டேட்டை மாட்டி வச்சுக்கோன்னு சொல்லிட்டார் இல்லையா சிவபெருமான். உடனே ராஜா என்ன பண்ணான், தன்னோட பரிவாரங்களோட திருநின்ற ஊருக்கு வந்தார். வந்து ஒவ்வொருத்தட்டையாக கேட்குறார். பூசலார்னு ஒருத்தர், யாரோ ஒரு அடியார் கோவில் கட்டியிருக்காராமே, அது எங்கே இருக்குது அப்படின்னா ஊரில் இருக்க ஒருத்தருக்கும் தெரில. அப்படியா, நாங்களாம் இந்த ஊர்லேயே தான் இருக்கோம், இங்கே ஒன்றும் அது மாதிரி கோவில்லாம் இல்லையே அப்படிங்கிற. இல்லை, யாரோ ஒரு பூசலார் சொன்னாரே அப்படின்னா. ஓ அவரா அப்படின்னு அவர் இருக்கிற இடத்த காமிக்கிறார். போனால் அவர் மரத்தடியில் உட்கார்ந்துட்டுருக்கார். பார்த்தார். ராஜா போய் கேட்டான், இது மாதிரி நீங்கள் ஏதோ கோவில் கட்டியிருக்கலாம் பெருசாக, அதில் இத்தனாம் தேதி கும்பாபிஷேகத்துக்கு தேதி வச்சுருக்கலாம் அப்படின்னா. அவர் உடனே பார்த்தார், இது ஏதோ இறைவனோட லீலை அப்படின்னு அவருக்கு தெரியுது. உடனே அவர் சொன்னார், நான் ஒன்றும் அப்படிலாம் பெருசாக கட்டலப்பா, மனசுக்குள்ளே எனக்கு கோவில் கட்டணும்னு ஆசை, நான் அந்த மனக்கோவிலில் தான் கட்டியிருக்கேன், அதில் நான் அன்றைக்கி கும்பாபிஷேகம் பண்ணணும் பிரதிஷ்டை பண்ணணும் தான் தீர்மானம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. ராஜா பார்த்தார், இவர் மனசுனால தான் கோவில் கட்டியிருக்காருன்னா அந்த மனக்கோவிலில் எழுந்தருளத்தியா பெருமான்
இப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எடுத்துட்டு நம்ம பிரமாதமாக உலக அதிசயமாக கற்கோவில் கட்டியிருக்கோம். அதில் எழுந்தருளத்துக்கு இல்லாத இந்த வெறும் மனசினால் கட்டின கோவிலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படின்னு ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். இது ராஜா உணர்ந்தார், இப்படி ஒரு பக்தரா அப்படின்ட்டு. உடனே அவருக்கு நமஸ்காரம் பண்ணார். பண்ணிவிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, நீங்கள் எப்படி மனசில் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கோ, அதை எனக்கு கட்டி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு உடனே பல்லவ ராஜா அந்த பூசலா நாயனார் என்னென்னலாம் மனசில் கற்பனை பண்ணிட்டு வச்சுருந்தாரோ அந்த மனக்கோவிலை வெளியில் அப்படியே நிஜ கோவிலாக பல்லவராஜா மாற்றினார். இன்றைக்கி நாம் போய் திருநின்றவூரில் பார்த்தோம் அப்படின்னா பல்லவராஜா கட்டின கோவில் தான். இது வரத்துக்கு காரணமாக இருந்தது பூசலார் நாயனாரோட பக்தி, அவர் மனக்கோவில் கட்டினத்தில். இப்படி அந்த இதயம் அப்படிங்கிற நாம் எண்ணம், அதாவது இதில் முக்கியமாக விஷயம் என்ன அப்படின்னா எண்ணம் தான் முக்கியம். எந்த காரியம் வெளியில் யார் செய்கிறது இருக்கட்டும், நம்மளோட மனசு ஊன்றி நாம் பக்தி அப்படிங்கிறத மனசு ஊன்றி நாம் அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு. அதாவது சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படிங்கிற மகான் என்ன பண்ணியிருக்குன்னு சிவமானச பூஜை அப்படின்னு பண்ணியிருக்கார். அதில் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரும் பண்ணியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரத்னேகி கல்பிதம் ஆசனம் அப்படின்லாம் ஆரம்பிக்கும். அதாவது மனசுனால தானே நினச்சிக்கிறோம், அதுக்கு என்ன வேணால் நினச்சிக்கலாமே. பிரமாதமாக ரத்தனம் வைரம் வைடூரெல்லாம் இழைச்ச முதல்ல சிம்மாசனம், அதில் நீ எழுந்தருளு, இப்படி தங்கத்தினால பண்ணின பாத்திரம், அதில் உனக்கு பாயசம் வச்சுருக்கேன், இப்படிலாம் அந்த ஸ்லோகம் இருக்கும். இதை பார்க்கறதே நமக்கு ஒரு வேடிக்கையாக இருக்கும். சும்மா அவனும் ஏதோ கதை விடுறாப்புல இருக்குது, சுவாமி ஏமாத்துறாப்புல, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு பார்த்தா கடைசியில் ஒன்றும் இல்லை, நம்ம வெறுமனே சாதாரணமாக தான் வச்சுருக்கோம் அப்படின்னா. இதை எதுக்கு சதாசிவ பிரம்மேந்திர ஆதிசங்கர் போல் மகான்கள்லாம் இதை பண்ணியிருக்கா அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. நீ வெளியில் இதெல்லாம் வச்சுன்னு பண்ணுறதா இருக்கலாம், யாருக்கு வேணால் சக்தி இருந்ததுன்னா வசதி இருந்ததுன்னா பண்ணலாம். ஆனால் வெளியில் இத்தனையும் இருந்து அது பண்ணுறதே நமக்கு மனசு அதில் ஈடுபடலை அப்படின்னா வெளியில் இருக்கிறது அத்தனையும் வேணும், பண்ணினது அத்தனையும் வேணும். அதே சமயத்தில் வெளியில் எதுவும் இல்லாத என் மனசுக்குள்ளே மானசீகமாக இதெல்லாம் நான் அப்படி அர்ப்பணம் பண்ணுறதா பூஜை பண்ணுறதா நினச்சேன் அப்படின்னா அதுதான் ஆண்டவனுக்கு விருப்பமாக இருக்குது. இதுதான் இந்த பூசலா நாயனார் ஹிருதயாலேஸ்வரர் ஆலயத்திலேருந்து நமக்கு தெரியுறது. அதனால் நமக்கு முதல்ல பக்தி எப்படி வரணும், நாம் பண்ணுற வழிபாடெலாம் எப்படி இருக்குன்னா மனசு ஒப்பி மானசீகமாக இருக்கணும். அதையே அதுக்காக உடனே மானசீகமாக இருந்தால் போகிறோம், வெளியெல்லாம் வேண்டாமா அப்படிங்கிற பேச்சு இல்லை. வெளியிலையும் பண்ணணும், வெளியில் பண்ணுறதுக்கு முன்னால் மனசுக்குள்ளே பண்ணிக்கணும். அப்படின்னா அந்த ஈடுபாடு அந்த வெளியில் பண்ணுறதுக்கும் மனம் மொழி மெய் அப்படின்னு திருகரணம் அப்படின்னு சொல்லும் இல்லையா. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் இந்த மனம் மொழி மெய்னு மூணும் ஒன்றா இருக்கிறது, இணைஞ்சு செய்யணும். அப்படி செஞ்சாதான் உண்மையான பலனை கொடுக்கும். அப்படி தான் இவர் பண்ணியிருக்காருன்னு தெரிகிறது. அதனால தான் இறைவன் அதை அங்கீகரித்து அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் போகிறேன்னு சொன்னேன். அப்படின்னா இப்போ நமக்கு சந்தேகம் வரும், இப்போது திருநின்றவூர் கும்பாபிஷேகத்துக்கு போகிறவருக்கு காஞ்சிபுரத்துலேயும் இருக்க முடியாதா அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அவர் எல்லா இடத்துலையும் எல்லா சமயத்துலையும் இருக்க முடியும். ஆனால் இதை காமிக்கணும், பக்தியோட பெருமையை காமிக்கணுங்கிறதுக்காக. அப்படி அந்த ஹிருதயாலேஸ்வரா இருக்கிறதுனால தான் மனசுக்கு வசப்படுறதுனால ககாய நமஹான்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிற அவரோட பெருமையில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.